இன்னும் கொஞ்சம் cheerful-ஆ. Okay. So myself Surendran. Dr. R. Surendran. பேரை எழுதி குறிச்சு வச்சுங்க. Dr. R. Surendran. It is இப்போ இந்த பிளாக் போர்ட் இருக்குன்னா பிளாக் போர்டு வந்து என்னோட பிரெயின். என் பிரெயினை கழட்டி வச்சிருக்கேன். சரியா? நோட் புக் வந்து உங்களோட பிரெயின். சரியா? நான் சாக் பீஸை எப்பதான் வந்து போர்டில் தொடரணும் அப்ப என்னோட பிரெயின் ஆக்டிவேட் ஆகும். தட் ப்ரோக்ராம் இஸ் கால்ட் அஸ் பிரெயின் ஆக்டிவேஷன் ப்ரோக்ராம். சரியா? ஸோ நம்ம அதே போல உங்களோட பிரெயின் எப்ப ஆக்டிவேட் ஆகும்? உங்க பிரெயின் எப்ப ஆக்டிவேட் ஆகும்? when you touch the pen in the paper. இப்ப டாக்டர் ஆர் சுரேந்திரன் எழுதிட்டீங்களா? எழுதிட்டீங்க. எல்லாரும் எழுதிட்டீங்களா? ஓகே. அப்புறம் ஒரு திருக்குறள் இருக்கு. எப்பவுமே வந்து நாளை தொடங்கும் போது திருக்குறளோட தான் தொடங்கணும். அரியவற்றுள்ளாம் அரிதே அப்படின்னு அரிதுன்னா என்ன அர்த்தம்? ரேரஸ்ட் டாஸ்க். அரியவற்றுள்ளாம் அரிதே பெரியாரை பேணி தமரா கொளல். அரியவற்றுள்ளாம் அரிதே பெரியாரை பேணி தமரா கொளல். சரியா? அரியவற்றுள்ளாம் அரிதே பெரியாரை பேணி தமரா கொளல் அப்படின்னா என்ன? யாரும் சொல்லுங்க. அப்படின்னா என்ன? அரியவற்றுள்ளாம் அரிதே பெரியாரை பேணி தமரா கொளல். சரி, சாமி சத்தியமா தெரியல சாமி அப்படின்னா கூட பரவாயில்ல. பெரியார் அப்படின்னா யாரு? தந்தை பெரியார். பெரியார்னா நம்மளை விட அறிவுல சிறந்தவங்க, நம்மளை விட ஒழுக்கத்துல சிறந்தவங்க, அவங்க தான் பெரியார். பெரியார தான் இங்கிலீஷ்ல நம்ம என்ன சொல்லுவோம்னா இப்போ என்ன சொல்றாங்கன்னா மென்டார் அப்படின்றாங்க. பெரியார் என்ன சொல்றாங்க? மென்டார். எழுதிங்க. நான் போர்ட்ல எழுதுற ஒவ்வொரு வார்த்தையும் உங்க நோட்ல இருக்கணும். தலை வச்சாலும் பரவாயில்ல, எழுதுங்க. சரியா? டாக்டர் ஆர் சுரேந்திரன் மென்டார். மென்டார்னா பெரியாரை பேணி தமரா கொள்ளல் அப்படின்னு என்ன சொன்னா மென்டாரை தேடி தமர் அப்படின்னா ஃப்ரெண்டுன்னு அர்த்தம். என் ஃப்ரெண்ட போல யாரு மச்சா அப்படி சொல்றாங்கல்ல, ஃப்ரெண்டுனா தமிழ்ல வந்து தமர். தமர்னா என்ன? நண்பேண்டா அப்படின்றாங்கல்ல. நண்பனா என்னது? தமர். அப்ப பெரியாரை பேணி தமரா கொளல். மென்டார ஃப்ரெண்டு பிடிச்சிங்க. டிசைன்ல எக்ஸ்பர்ட்டா தண்டபாணி எப்படியாச்சும் ஃப்ரெண்டு பிடிச்சிங்க. டெக்னிக்கல்ல சுரேந்திரன் எக்ஸ்பர்ட்டா சுரேந்திரன் ஃப்ரெண்டு பிடிச்சிங்க. சரியா? பெரியாரையில கிளாஸ்ல யாரோ ஒருத்தன் நல்லா படிக்கிறான் வச்சு அவனை ஃப்ரெண்டு பிடிச்சிங்க. பெரியாரை பேணி தமரா கொளல். எப்படி ஃப்ரெண்ட் ஆகிறது அப்படின்றதுதான் அடுத்த ப்ராசஸ் மென்டார். சோ மென்டார் அப்படின்றது கவனி இங்க பாரு. மென்டார் அப்படின்னா என்ன அப்படின்னா அவரு he has spent his time for his experience. சோ இப்ப சுரேந்திரன் அப்படின்றவன் வந்து எதுக்காக எக்ஸ்பீரியன்ஸ், என்ன எக்ஸ்பீரியன்ஸ், அவனுக்கு என்ன அனுபவம் இருக்கு? இவ்வளோ இந்த ஒரு தேர்ட் இயர் சிஐடி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு முன்னாடி பேசுற அளவுக்கு அவனுக்கு என்ன, அவன் அவ்வளவு பெரிய அப்பாட்டாகிறா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா சுரேந்திரனா யார் அப்படின்னா 1999ல பிஇ முடிச்ச ஒரு ஸ்டூடெண்ட். 99ல பிஇ சென்ட் பீட்டர்ஸ் இன்ஜினியரிங் காலேஜ். நீங்க எந்த காலேஜ் படிக்கிறீங்க? சிஐடினாலே அப்ப எப்ப நீங்க பிளஸ் 2 மார்க் எடுத்தீங்களோ அப்பவே நீங்க ப்ரூவ் பண்ணிட்டீங்க சொசைட்டிக்கு நீங்க டான் அப்படின்றது. சரியா? நீங்க எல்லாம் யாரு? டான். எப்போ அப்படின்னா பிளஸ் 2ல மார்க் எடுத்தப்பே. சரியா? எடுத்துட்டீங்க. ஆனா சுரேந்திரன் பிஇ வந்து சென்ட் பீட்டர்ஸ் இன்ஜினியரிங் காலேஜ் படிச்சான். அடுத்தது ஒரு ஜேர்னி, 7 இயர்ஸ் ஜேர்னி. சரியா? 7 இயர்ஸ் ஜேர்னி வந்து டெக்னிக்கல் ஸ்கில்காக எப்படியாச்சும் கவர்மெண்ட் ஜாப் போனோம் அப்படின்றதுக்காக. நான் படிச்சது பிஇ ப்ரொடக்ஷன். அப்ப 7 இயர்ஸ் டெக்னிக்கல் ஜேர்னி. என்னன்னா டெக்னிக்கல் ஃபுல்லா கத்துக்கிட்டே இருந்தேன். நிறைய புக்கு, அதாவது ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ்னா எத்தனை புக் இருக்குன்னா ஒரு 50 புக் இருக்கும். 50மே ஃபாரினர். சென்டாமெட்ரினா ஒரு 50 புக் இருக்கும். அப்படியே ரோட்டுக்கல்ல தேடி வெறும் புக்கா, வீடு ஃபுல்லா புக்கு. வீட்டுக்கு வந்தோம்னா சயின்டிஸ்ட் வீட்டுக்கு வந்த மாதிரி தான் இருக்கும். ஏன்னா ஒரு இது ஃபுல்லா சவர் ஃபுல்லா செல்ஃப், இந்த சவர் ஃபுல்லா செல்ஃப், ஃபுல்லா புக்கு. ஒரு சப்ஜெக்ட்டுக்கு எத்தனை புக்கு? 50 புக்கு. சோ இந்த டெக்னிக்கல் ஜேர்னி போயிட்டே இருந்தது. கிட்டத்தட்ட வந்து ஒரு 500 எக்ஸாம் கிட்ட எழுதுனேன். 500 எக்ஸாம் கிட்ட எழுதிக்கிட்டே இருந்தேன். அப்பெல்லாம் வந்து ஒவ்வொரு எக்ஸாமும் ஒவ்வொரு வேலைக்கு ஒரு எக்ஸாம். இப்ப வந்து உங்க காலகட்டத்துல ஒரே எக்ஸாம், கேட் எக்ஸாம், நிறைய ஜாப். ஆனா நான் 1999ல இருந்து 2006 வரைக்கும் என்னோட ஜேர்னி போச்சு. 7 வருஷம். 7 வருஷத்துல கிட்டத்தட்ட ஒரு 500 எக்ஸாம் எழுதுறேன். நிறைய படிச்சு அப்படியே ஏத்திக்கிட்டே இருந்தேன். யாராச்சும் வெரைட்டி வெட்டினாங்கன்னா பிளட் வராது. பிளட்டுக்கு பதிலா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் தான் வர மாதிரி ஊத்துற மாதிரி ஊத்தும். அவ்வளோ மாறியாச்சு. இருந்தாலும் வேலை வாங்க முடியல. என்னடா இது அப்படின்றப்பதான் வந்து நம்ம நிறைய அன்லிமிட்டெட் கண்டென்ட் உள்ள எடுத்துட்டோம். ஃபர்ஸ்ட் நான் என்னோட லைஃப் ஜேர்னில ஃபெயிலியர் காரணம் வந்து என்னது? அன்லிமிட்டெட் கண்டென்ட் அப்படின்றது தான் இது.
சோ இது எடுத்தனால என்னோட ஜேர்னி வந்து ரொம்ப நாள் ஆச்சு, ஒரு 7 இயர்ஸ் போச்சு. அந்த 7 இயர்ஸ் போனதுக்கு அப்புறம் தெரிஞ்சது நம்ம நிறைய படிச்சிட்டோம், அவ்வளவு எக்ஸாமுக்கு தேவையில்ல. எக்ஸாம்ல குறிப்பிட்ட விஷயம் மட்டும் தான் கேட்கறாங்கன்னு கண்டுபிடிச்சேன். எக்ஸாம்ல குறிப்பிட்ட விஷயங்கள் திரும்ப திரும்ப கேட்கறாங்க அப்படின்னு கண்டுபிடிச்சேன். சோ அவங்க போக்கஸ்டா தான் இருக்காங்க அப்படின்னு கண்டுபிடிச்சேன். சோ போக்கஸ்டா லேர்ன் பண்ணா நம்ம சக்சஸ் பண்ணிடலாம் அப்படின்னு கண்டுபிடிச்சேன். இதை கண்டுபிடிச்ச பிறகு நான் வேலை வாங்கிட்டேன். இதை கண்டுபிடிச்ச பிறகு எனக்கு என்ன கிடைச்சுன்னா வேலை ஈஸியா கிடைச்சது. இப்ப டிஆர்பின்னு ஒரு எக்ஸாம் கிராக் பண்ணேன். அப்புறம் யூபிஎஸ்சி இதுல வந்து ஜேடபிள்யூஎம்னு ஒரு போஸ்ட், டிஆர்பில அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் போஸ்ட், ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட், 2 ஜாபும் ஒரே நாள்ல வருது. அடிச்சாம்பாரு அப்பாயிண்ட் ஆர்டர் சொல்லிட்டு எத்தனை வருஷம் கழிச்சு வருது? எத்தனை வருஷம் கதையில இருக்கீங்களா? 7 இயர்ஸ், 1999 2006. சரி, அது என்னோட ஜேர்னி முடிஞ்சது. 2006 7 வருஷம் எங்க அப்பா என்ன படிக்க பெர்மிஷன் கொடுத்தாரு, நான் படிச்சேன் ரிட்டையர்ட் ஐஏஎஸ் ஆஃபீஸர் கிட்ட. அதுக்கப்புறம் தான் ஆட்டமே ஆரம்பம். நான் கண்டுபிடிச்ச சக்சஸ் என்ன, சக்சஸ் ஃபார்முலா என்னன்னா ஃபோக்கஸ் லேர்னிங். அதான் வந்து நான் கண்டுபிடிச்ச சக்சஸ் ஃபார்முலா. சக்சஸ் ஃபார்முலா என்ன? ஃபோக்கஸ் லேர்னிங். குறைவா படி, அத நிறைவா படி. சோ ஃபோக்கஸ் லேர்னிங் இஸ் த சக்சஸ் ஃபார்முலா. ஃபோக்கஸ் லேர்னிங் தான் சக்சஸ் ஃபார்முலா. கம்மியா படிச்சீங்கன்னா எது தேவையோ அதை படிச்சீங்கன்னா சீக்கிரம். சரி, கத்துக்கிட்டாலும் யாருக்கு என்ன சார் பிரயோஜனம்? நீங்க ஆல்ரெடி 7 வருஷம் வேஸ்ட் பண்ணிட்டீங்க சார் அப்படின்னா 7 வருஷம் கழிச்சு நான் பசங்க கவர்மெண்ட் காலேஜ் ஜிசி சேலம், என்னோட ஜேர்னி வந்து ஜிசி சேலத்துல ஆரம்பமானது. ஜிசி சேலம். சோ சேலம்ல ஒரு 9 இயர்ஸ், சேலம்ல 9 இயர்ஸ். இந்த 9 இயர்ஸ் ஜேர்னில நான் நிறைய பேர் கேட் ஸ்கோர் எடுக்க வைக்கிறேன். சிஐடில நீங்க படிக்கிறோமே, அப்ப ஜிசி சேலத்துல இருக்க பசங்க ஒவ்வொரு பசங்க கேட் ஸ்கோர் எடுத்துக்கிட்டே இருக்காங்க. என்ன சொன்னா சீக்கிரம் சொன்னா கம்மியா படி, குறைவா படி, நிறைவா படி. எழுதிங்க, குறைவா படி, நிறைவா படி, எல்லாம் எழுதிங்க. இந்த ஒரே ஒரு விஷயத்த சொல்லி தந்த பிறகு நிறைய பேர் கேட் ஸ்கோர் வாங்கினேன். கிட்டத்தட்ட ஜிசி சேலத்துல மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 100 பேர் கிட்ட கேட் ஸ்கோர் எடுக்க வச்சேன். அடுத்த ஜிசிடி கோயம்புத்தூர். ஜிசிடி கோயம்புத்தூர்ல ஒரு 10 வருஷம் ஜேர்னி போச்சு. 10 வருஷம் ஜேர்னி போயிடுச்சு. இப்ப டெப்டேஷன்ல தந்தை பெரியார்ல இருக்கேன். இங்க பாத்தீங்கன்னா இதுல வந்து ஒரு 200 பேருக்கு மேல கேட் ஸ்கோர் எடுக்க வச்சேன். சிம்பிள் ஃபார்முலா தான். சோ கேட்னா ஒண்ணும் இல்ல, ஈஸியான எக்ஸாம் தான், கம்மியா படிச்சா போதும், தேவையானதை மட்டும் படிச்சா போதும், நீட மட்டும் தெரிஞ்சீங்க அப்படி சொல்லிட்டு அதை இனிஷியேட் பண்ணேன். சோ அதுதான் இந்த ஜேர்னி. சோ என்னோட ஜேர்னில நான் கிட்டத்தட்ட இப்ப இந்த 7 வருஷத்துல நான் என்ன மாதிரி எக்ஸாம்ஸ்க்குலாம் வந்து பசங்களுக்கு வந்து ட்ரெயின் பண்ணேன் அப்படின்னா, இப்ப இதுதான் என்னோட கம்ப்ளீட் ஸ்டோரி. கிட்டத்தட்ட வந்து ஒரு 20 இயர்ஸ் ஜேர்னி வந்து கவர்மெண்ட் சர்வீஸ்லயே போச்சு. நிறைய பேரை கேட் ஸ்கோர் எடுக்க வச்சேன். இது இல்லாம வேற என்னெல்லாம் என்னால பண்ண முடிஞ்சது அப்படின்னா, வெவ்வேறு காலேஜுக்கு பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் அப்படி சொல்லிட்டு போவேன். இப்ப கொங்கு காலேஜ்ல வந்து 7 டேஸ் பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் அப்படின்வாங்க. 7 டேஸ்னா வந்து ஒரு ஹாஃப் டே ஒரு சப்ஜெக்ட் எடுத்துருவேன். இப்ப இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் அப்படின்னா இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் மட்டும் எடுக்கிறதுக்கு ஒரு ஹாஃப் டே அந்த மாதிரி. இப்ப நம்ம சப்ஜெக்ட்ஸ் என்னெல்லாம் இப்ப தம்பி கேட்டான் இல்லையா, டிஆர்டிஓ எப்படி இது பண்றது, சப்ஜெக்ட்ஸ் என்னென்ன அப்படின்றத பார்ப்போம். சரியா? சோ டேக் ஏ ஸ்னாப். எல்லாருமே இதை வந்து ஒரு ஸ்னாப் எடுத்துங்க. எழுதி இருந்தாலுமே எல்லாரும் மொபைல் எடுங்க, மொபைல் எடுத்து ஸ்னாப் எடுத்துங்க போட. டேக் ஏ ஸ்னாப். எழுதும் போது பிரெயின்ல ரெக்கார்ட் ஆகும். மொபைல் எடுத்தீங்கன்னா கை ஆக்டிவேட் ஆகும். சரி, எல்லாரும் மொபைல் எடுத்தீங்களா? டேக் யுவர் மொபைல். ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் டேக் த மொபைல், டேக் எ ஸ்னாப். எடுத்துட்டீங்களா? ஓகே. இப்போ நம்ம இதை அழிச்சிருவோம். அடுத்தது நம்ம சப்ஜெக்ட் இது பண்ண போறோம். என்னென்ன சப்ஜெக்ட் பண்ண போறோம் அப்படின்றது தான் தெரிஞ்சுக்கலாம். என்னென்ன சப்ஜெக்ட் வந்து நான் ஃபோக்கஸ் பண்ணா இது பண்ணலாம், இந்த மாதிரி எக்ஸாம்ஸை கிராக் பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். சரியா? என்னென்ன சப்ஜெக்ட ஃபோக்கஸ் பண்ணா நம்ம இந்த எக்ஸாமை கிராக் பண்ணலாம் அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். சோ என்னோட நேம் என்ன? டாக்டர் ஆசிரியர். பரவாயில்ல, சூப்பர். இப்ப நம்ம வந்து நான் ஒரு 50 லேர்னிங் மெத்தடாலஜி கண்டுபிடிச்சேன். டீச்சிங் சர்வீஸ்ல இருக்கும்போது 50 லேர்னிங் மெத்தடாலஜி. என்னடா 50 அப்படி என்ன கண்டுபிடிச்சேன் அப்படின்னா, நான் கண்டுபிடிச்சதுலயே வந்து பிரசித்தி பெற்றது என்ன அப்படின்னா ஐபிஎல். ஐபிஎல் என்ன? இந்தியன் பிரீமியர் லீக் தான். ஆனா நான் கண்டுபிடிச்ச ஐபிஎல் அது கிடையாது. நான் கண்டுபிடிச்சது வந்து என்னன்னா interactive participated learning. சரியா? interactive participated learning. சோ இதான் நான் கண்டுபிடிச்சது. என்னோட ஐபிஎல் என்னது? லேர்னிங். சோ இதெல்லாம் என்ன? ஐபிஎல் என்ன சார்? இன்டராக்டிவ் பார்ட்டிசிபேட் லேர்னிங்னா என்ன? நான் எப்பவுமே போர்ட்ல தனியா நிக்க மாட்டேன். நான் இப்ப ஸ்டேஜ்ல இருக்கேன்னா ஸ்டேஜ்ல நான் தனியா நிக்க மாட்டேன். என் கூடவே ஒரு ஸ்டூடெண்ட் நிப்பான். அதான் இன்டராக்டிவ் பார்ட்டிசிபேட் லேர்னிங். சரியா? சோ நம்ம ஐபிஎல் ஆடுவோமா? ஃபர்ஸ்ட் நீங்க வாங்க.
ஃபர்ஸ்ட் ஐபிஎல் மேடை ஏறிவாங்க, அன்புடன் மேடை கிடைக்கும். ஃபர்ஸ்ட் மேட்ச் சரியா, ஓப்பனிங் மேட்சே பாத்துங்க. ஓப்பனிங் மேட்ச்க்கு பிளேயர் பேரு இன்ட்ரோடியூஸ் யுவர்செல்ஃப். I am Venkatesh. We are having Venkatesh as a technical champion. So IPL னா என்ன தெரிஞ்சுக்கலாமா? IPL னா இன்டராக்ட் பண்றது மூலமா தெரிஞ்சுக்குது. சோ வந்து வெங்கடேசன் என்ன இன்ஜினியர் ஆக போறீங்கன்னு நான் சொல்லுவேன். ஆப்ஷன் ஏ டிசைன் இன்ஜினியர் ஆவீங்களா? அடுத்தது மேனுஃபேக்சரிங் இன்ஜினியர் ஆவீங்களா? ஏதாச்சும் ஒண்ணுதான் சொல்லணும். நான் 4 சொன்னதுக்கு அப்புறம் ஒரு பொண்ணு பார்க்க கூட்டு போனாங்கன்னா இந்த பொண்ணு வேணும் அந்த பொண்ணு வேணும் அடம்பிடிக்க கூடாது சரியா. ஒரே ஒரு பொண்ணு சொல்றேன், டிசைன் அண்ட் மேனுஃபேக்சரிங், அப்புறம் தெர்மல் இன்ஜினியர், அப்புறம் மேனேஜ்மெண்ட் இன்ஜினியர். சரி, இது 4. இப்ப மேனுஃபேக்சரிங் மேனேஜ்மெண்ட் 2 கமெண்ட் கூட பண்ணிடலாம் வச்சுங்களேன். சரி, இப்ப 4த்துல வெங்கடேசனுக்கு எது பிடிச்சிருக்கு? டிசைன். வெங்கடேசனுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னா டிசைன் தான் பிடிச்சிருக்கு. அப்ப வெங்கடேசன் டிசைன் இன்ஜினியர், ஐ வாண்ட் டு பிகம் எ டிசைன் இன்ஜினியர் அப்படின்னா என்னெல்லாம் கத்துக்கணும் அப்படின்னு நான் பார்ப்போம் சரியா. ஃபர்ஸ்ட் இஎம். இஎம்னா என்ன? அதுக்கு முன்னாடி இஜி. இஜினா என்ன? இன்ஜினியரிங் கிராபிக்ஸ் தெரிஞ்சிருக்கணும். வெங்கடேசனுக்கு தெரியுமா? தெரியும், லைட்டா தெரியும். இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் எஸ்ஓஎம், ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல். வெங்கடேசனோட இது கண்டுபிடிப்பு என்னன்னா எஸ்ஓஎம்னா ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல் தான். அப்புறம் டிஓஎம். டிஓஎம்னா தியரி ஆஃப் மெஷின். தியரி ஆஃப் மெஷின்னா கேஓஎம் அண்ட் டிஓஎம். கேஓஎம்னா கைனமிக்ஸ் ஆஃப் மெஷின் அண்ட் டைனமிக்ஸ் ஆஃப் மெஷின். 2 இது தெரிஞ்சிருக்கணும். சோ அடுத்தது டிசைன். டிசைன்னா வந்து 2 வரணும், டிஎம்இ டிடிஎஸ், டிசைன் ஆஃப் மெஷின் எலிமெண்ட் அண்ட் டிசைன் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் சிஸ்டம்ஸ் ஆர் எலிமெண்ட்ஸ். சோ அதுக்கு அப்புறம் ஃபைனலா ஒரு டச் ஆஃப், ஃபைனல் டச் ஆஃப் எஃப்இஏ. எஃப்இஏனா ஃபைனைட் எலிமெண்ட். இது தெரிஞ்சிருந்தா, இது தெரிஞ்சா டிசைன் இன்ஜினியர். சோ வெங்கடேசன் டிசைன் இன்ஜினியர் ஆகிறதுக்கு என்னெல்லாம் தெரிஞ்சுக்கிறோம்? இன்ஜினியரிங் கிராபிக்ஸ், இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ், ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல், தியரி ஆஃப் மெஷின், டிசைன் அண்ட் எஃப்இஏ. அதாவது ஆரம்பிக்கும் போது மெக்கானிக்ஸ்ல ஆரம்பிக்கணும், முடிக்கும் போது சாஃப்ட்வேர்ல முடிக்கணும். இப்பவுமே இன்ஜினியரிங்ல ஆரம்பிக்கும் போது என்ன பண்ணணும்? மெக்கானிக்ஸ், மெக்கானிக்கல் இன்ஜினியர் மெக்கானிக்ஸ்ல முடிக்கணும் சரியா. இது இப்ப நம்ம வெங்கடேசன் வந்து டிசைன் இன்ஜினியர் ஆகுதுக்கு என்னன்னு கத்துக்கிட்டாரு. கத்துக்கிட்ட வெங்கடேசனுக்கும் கத்து கொடுத்த வெங்கடேசனுக்கும் தேங்க்யூ சொல்லுவோம். எல்லாம் கை தட்டுங்க. தேங்க்யூ. சோ ஃபர்ஸ்ட் ஐபிஎல் முடிஞ்சிச்சு. 2வது ஐபிஎல் வாங்க. ஐபிஎல் மேட்ச் 2, மேட்ச் 2க்கு வரது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் யாரு, உங்க பேரு? We are having Hari Prasad from coming from Erode from CIT. So CIT ல இருந்து ஒரு டெக்னிக்கல் சாம்பியன் ஹரி பிரசாத் நம்ம கூட இருக்காரு. ஹரி பிரசாத் என்ன பிடிக்கும்? 4த்துல மேனுஃபேக்சரிங். ஹரி பிரசாத்துக்கு பிடிச்சது மேனுஃபேக்சரிங். ஐயையோ ஐயையோ பிடிச்சிருக்கு எனக்கு, மேனுஃபேக்சரிங் பிடிச்சிருக்கு. அப்ப மேனுஃபேக்சரிங்ல என்ன படிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கவனிங்க. ஃபர்ஸ்ட் மெட்டீரியல்ஸ், இன்ஜினியரிங் மெட்டீரியல்ஸ் அண்ட் மெட்டலர்ஜி. இன்ஜினியரிங் மெட்டலர்ஜி அண்ட் மெட்டீரியல்ஸ். ஃபர்ஸ்ட் மெட்டீரியல்ஸ் வந்து பிடிச்சிருக்கணும். 2வது அப்படி பார்த்தனா மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் ஆர் டெக்னாலஜி சொல்லுவாங்க. MT1 கூட சொல்லுவாங்க. நீங்க MT1 படிச்சீங்கன்னா மேனுஃபேக்சரிங் ப்ராசஸா? MT1 னா அது என்னன்னா காஸ்டிங், வெல்டிங், ஃபார்மிங் இதெல்லாம் வந்து வரும் சரிங்களா MT1 ல. MT2 ல மெஷினிங், அப்புறம் அன்கன்வென்ஷனல் மெஷினிங் தனியாவும் படிக்கலாம், இத சேர்த்து கூட படிச்சிருப்பீங்க. அதுக்கப்புறம் மெட்டல் கட்டிங் அண்ட் டூல் டிசைன், இது MT2 ல சரியா. எல்லாமே நோட் பண்ணீங்க. எழுதும் போது என்ன ஆகும்னா பிரெயினுக்குள்ள போகும். உன்னையே அறியாம கங்கா வந்து போவா இல்லையா, கங்கா வந்து சந்திரமுகி ரூம்குள்ள போவா. படிப்படியா கங்கா வந்த கங்கா என்ன ஆவா? சந்திரமுகியா மாறிடுவா. அதே போல எழுத எழுத என்ன ஆவீங்கன்னா, எழுத எழுத என்ன ஆவீங்கன்னா நீங்க உங்களே அறியாம இன்ஜினியர் ஆயிடுவீங்க சரியா. தயவு செஞ்சு எல்லாம் எழுதுங்க. எழுதுற பழக்கம் உங்களை வாழ்க்கையில இது பண்ணும். அடுத்து MT2க்கு அப்புறம் அதுக்கப்புறம் மெட்ராலஜி அண்ட் இன்ஸ்பெக்ஷன், மெஷர்மெண்ட், அப்புறம் அட்வான்ஸ் மேனுஃபேக்சரிங் சிஸ்டம். அதுல வந்து CAD, CAM, NC மிஷின், CNC இதெல்லாம் வரும் சரியா. இப்போ when you want to become a manufacturing engineer, ஹரி பிரசாத் என்னெல்லாம் படிக்கணும்? இன்ஜினியரிங் மெட்டீரியல்ஸ் படிக்கணும், மெட்டீரியல்ஸ் அண்ட் மெட்டலர்ஜி. 2வது மெட்டல் காஸ்டிங் படிக்கணும், வெல்டிங் படிக்கணும், ஃபார்மிங் படிக்கணும். MT2 மெஷினிங் படிக்கணும், மெட்டல் கட்டிங் அண்ட் டூல் டிசைன் படிக்கணும், அன்கன்வென்ஷனல் மெஷினிங் படிக்கணும். மெட்ராலஜி அண்ட் இன்ஸ்பெக்ஷன், அதோட சேர்த்து குவாலிட்டி கண்ட்ரோல், அப்புறம் மேனுஃபேக்சரிங் சாஃப்ட்வேர். ஏதாச்சும் ஒரு மேனுஃபேக்சரிங் சாஃப்ட்வேர் வந்து படிக்கலாம் சரியா. இதான் வந்து நம்ம மேனுஃபேக்சரிங் இன்ஜினியர் ஆவதுக்கான ஒரு இது. இப்ப நமக்கு ஹரி பிரசாத் மூலியமா நம்ம எப்படி மேனுஃபேக்சரிங் இன்ஜினியர் ஆகும் தெரிஞ்சுக்கிட்டோம்,
கத்துக்கிட்ட ஹரிபிரசாத்துக்கும் கத்து கொடுத்த ஹரிபிரசாத்துக்கும் என்ன பண்ணும்? தேங்க்யூ பண்ணும். கை தட்டுங்க, எல்லாருமே கை தட்டுங்க. தேங்க்யூ. கை கொடுக்காம போறீங்க ஹரிபிரசாத். ஐபிஎல் அப்பதான் கம்ப்ளீட் ஆகும். அடுத்தது ஐபிஎல் தலைவன். கவனி, listen, when you pay attention, attention will pay for you. சரியா? வருங்காலத்துல கை நிறைய சம்பாதிக்கணும். எங்க போனாலும் கவனிங்க. எங்க போனாலும் கவனிக்க ஆரம்பிச்சீங்கன்னா நீங்க எல்லாருமே என்ன ஆயிடுவீங்கன்னா you can get the things. என்ன உங்களுக்கு என்ன இது பிடிக்கும்? மேனேஜ்மெண்ட். சோ when you want to become a management engineer, சோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நமக்கு இருக்கு பர்சனல் மேனேஜ்மெண்ட் இருக்கு, அதுக்கப்புறம் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் இருக்கு, ஃபைனான்சியல் மேனேஜ்மெண்ட் இருக்கு. சோ இதெல்லாம் வந்து நமக்கு ஒரு சப்ஜெக்டா ஒரு பேப்பரா தான் வரும். அப்புறம் இன்ஜினியரிங் எக்கனாமிக்ஸ் இருக்கு. சரியா? இதெல்லாம் நம்ம எக்கனாமிக்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் ரிலவெண்டா படிக்கும்போது நம்ம we will become a management engineer. என்னென்ன மேனேஜ்மெண்ட் படிக்கணும்? உங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணீங்க ஃபர்ஸ்ட். Preeti Vasana. We are having Preeti Vasana along with us as a technical champion. So you want to become a management engineer. Personal management படிக்கணும், human resource management வேணும், financial management and economics வேணும். So இதெல்லாம் தெரிஞ்சா நமக்கு வந்து ஒரு மேனேஜ்மெண்ட் ரிலவெண்டான ஒரு இதுக்கு போலாம். சோ இப்ப நான் பிக்கு அப்புறம் பிரீத்தி வாசன் வந்து நான் மேனேஜ்மெண்ட் போகணும் அப்படின்னா யூ ஹேவ் டு ரைட் த கேட் எக்ஸாம். என்ன எக்ஸாம் எழுதணும்? என்ன எக்ஸாம் எழுதணும்? கேட். கேட் என்ன? காமன் ஆப்டிடியூட் டெஸ்ட். கேட்னா என்ன? அங்க பா சொல்லணும். நம்ம உங்களுக்கு கத்து கொடுத்து நம்ம கம்யூனிட்டி நம்ம முன்னாடி நம்மளே வச்சு பார்த்துட்டு இருக்காங்க. சரியா? அப்ப என்ன சொல்லணும்? கேட்னா காமன் ஆப்டிடியூட் டெஸ்ட். சோ இது எழுதுனா நம்ம மேனேஜ்மெண்ட் போலாம். இப்ப நான் பில ஒரு கம்பெனி பிளேஸ் ஆகிறேன், 5 lakhs கிடைக்குது அப்படின்னா நான் ஒரு ஸ்டூடெண்ட் இருந்தான் பிரீத்தி வாசன் மாதிரி என்கிட்ட ரஞ்சித் ஒரு ஸ்டூடெண்ட் இருந்தான். அவன் வந்து நம்ம என்ன சொன்னா ஐ வாண்ட் டு பிகம் ஏ மேனேஜ்மெண்ட் இன்ஜினியர் தான். மேனேஜ்மெண்ட் கேட் எக்ஸாம் எழுதுனா அப்ப தேர்ட் இயர் படிக்கும் போதே என்ன பண்ணா அப்படின்னா அவன் ஆப்டிடியூட் சால்வ் பண்ணிட்டே இருந்தான். டெய்லி 2 hours நேரா கதவை சாத்திடுவான். எந்த கதவை? ஹாஸ்டல் கதவை சாத்திட்டு 2 hours டெய்லி பிராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தான். அப்ப என்ன ஆச்சு அப்படின்னா ஃபைனல் இயர்ல கேட் எக்ஸாம் பர்சன்டேஜ் நல்ல பர்சன்டேஜ் கிடைச்சது. கிடைச்ச உடனே அவனுக்கு ஐஏஎம் பெங்களூர். சோ இங்க வந்து அவனுக்கு 4 lakhs. அங்க என்ன பிளேஸ்மெண்ட்டுக்கு பேக்கேஜ் என்னன்னா 45 lakhs. சோ எத்தனை மடங்கு? 4 into 45 எத்தனை வாய்ப்பாடு பெருனா 45 ஆகும். 11 times. சோ நீங்க அதிகமா வளரணும் அப்படின்னா you have to do PG for higher salary PG in best institute. ஓகே, CIT பெஸ்ட் தான், அதுக்கும் மேல அப்பனா IIT IIM அப்படின்றது தெரியும். சோ பிரீத்தி வாசனுக்கு மேனேஜ்மெண்ட் இன்ஜினியரா ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம வாழ்த்தி நமக்கு கத்து கொடுத்ததுக்காக அவருக்கு என்ன பண்ணுவோம்? நன்றி தெரிவிப்போம். தேங்க்யூ. அடுத்த ஐபிஎல் பார்க்க. சோ ஐபிஎல் 4ல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா யார் வராது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆண்டனி. சூப்பரான பேர், ஃபேமஸான பேர் ஆண்டனி. ஆண்டனி எந்த படத்துல ஃபேமஸ்? பாஷா. அப்ப ஆனா ஆண்டனி வில்லன் தான், ஆனா இப்ப இங்க ஆண்டனி ஹீரோ. சரியா? சோ ஆண்டனி நம்ம கூட டெக்னிக்கல் சாம்பியனா இருக்காரு. இப்ப இந்த கேட்டகரி இது மேனுஃபேக்சரிங். சோ மேனுஃபேக்சரிங் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இருங்க, அது என்னன்னா மேனுஃபேக்சரிங் என்னென்ன தெரிஞ்சுக்கணும்? மெட்டீரியல் பத்தி நாலேஜ் தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் காஸ்டிங், வெல்டிங், ஃபார்மிங் ப்ராசஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும். அடுத்தது மெஷினிங், அன்கன்வென்ஷனல் மெஷினிங், மெட்டல் கட்டிங், டூல் டிசைன் தெரிஞ்சுக்கணும். அப்புறம் மெட்ராலஜி அண்ட் இன்ஸ்பெக்ஷன் தெரிஞ்சுக்கணும். அப்புறம் கேட், கேம், என்சி, சிஎன்சி தெரிஞ்சுக்கணும். குவாலிட்டி கண்ட்ரோல், மேனுஃபேக்சரிங் சாஃப்ட்வேர். இது தெரிஞ்சா பக்கா மேனுஃபேக்சரிங் இன்ஜினியர் அப்படின்னு ஆயிடலாம். சரியா? ஆண்டனி பக்கா மேனுஃபேக்சரிங் தெரிஞ்சுக்கணும். சோ இப்ப இருந்தாலுமே மேனுஃபேக்சரிங் இப்ப நீங்க வந்ததுக்காக ஒரு சம்பவம் பண்ணணும் இல்லையா? சோ தெர்மல் அப்படின்றது பத்தி தெரிஞ்சுப்போம். என்ன சம்பவம்? தெர்மல்ல பாத்தீங்கன்னா we have to start with மெக்கானிக்ஸ் வந்து தெர்மல் படிக்க போறேன், நான் சூடா படிக்க போறேன் அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்? ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ். ஃபர்ஸ்ட் ஜில்லுன்னு ஆகணும். ஃபர்ஸ்ட் சூடாதுக்கு முன்னாடி ஜில்லுன்னு ஆகணும். என்ன படிக்கணும்? ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ். சரியா? அடுத்தது தெர்மோடைனமிக்ஸ். ஜில்லுன்னு ஆனதுக்கு அப்புறம் என்ன ஆகணும்? சூடாகிறதுக்கு தெர்மோடைனமிக்ஸ் அப்புறம் தெர்மல் இன்ஜினியரிங். தெர்மல் இன்ஜினியரிங்ல ஃபுல்லா தெர்மல் டிவைஸை பத்தி படிப்போம். ரெஃப்ரிஜரேட்டர், நாசில் அதெல்லாம் படிப்போம். அடுத்தது ஹீட் அண்ட் மாஸ் ட்ரான்ஸ்ஃபர், அது எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்றது சொல்லிட்டு ஹீட் அண்ட் மாஸ் படிப்போம். அடுத்தது பவர் பிளான்ட் இன்ஜினியரிங் படிப்போம். அடுத்தது CFD படிப்போம். சோ ஆல்வேஸ் ஸ்டார்ட் வித் மெக்கானிக்ஸ், எண்ட் வித் சாஃப்ட்வேர். சரியா? when you want to become a thermal engineer என்ன பண்ணணும்? ஸ்டார்ட் வித் ஃபர்ஸ்ட் என்ன ஆகணும்? தெர்மல் இன்ஜினியர் சில்லுன்னு ஆகணும். என்ன படிக்கணும்? ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ். அடுத்தது தெர்மோடைனமிக்ஸ். அடுத்தது தெர்மல் இன்ஜினியர். அடுத்தது ஹீட் அண்ட் மாஸ் ட்ரான்ஸ்ஃபர். அடுத்தது
அடுத்தது சிஎஃப்டி கம்ப்யூட்டேஷனல் ஃப்ளூயிட் டைனமிக்ஸ். இப்ப ஒருத்தன் இப்ப விஐடி இருக்கு, விஐடில எம்டெக் ஒரு கோர்ஸ் இருக்கு, சிஎஃப்டினே ஒரு கோர்ஸ் இருக்கு. அந்த அந்த கோர்ஸ் படிச்சனா 300% பிளேஸ்மெண்ட். 300% பிளேஸ்மெண்ட்னா என்ன அப்படின்னா அர்த்தம், ஒருத்தனுக்கு 3 வேலை கிடைக்கும். சரியா? ஒருத்தனுக்கு 1 கிடைக்கிறது கஷ்டமா இருக்கும்போது ஒருத்தனுக்கு நேரா 3 அனுப்புறாங்க. சோ ஆனா கோர்ஸ் பேர் என்ன? சிஎஃப்டி, எம்டெக் இன் சிஎஃப்டி அப்படின்னு தெரிஞ்சீங்க. சோ அதுல நீங்க பசங்க என்ன ப்ராஜெக்ட் பண்றதுக்கு இன்டர்ன்ஷிப் பண்றதுக்குலாம் பூனேக்கு போறாங்க. பூனேல ஒரு பையன் போயிட்டு இன்டர்ன்ஷிப் பண்ணிட்டே இருக்கான். கம்பெனிக்கு பையனை பிடிச்சிச்சு, ஆண்டனி தான் போறான், ஆண்டனி பிடிச்சிச்சு. பிடிச்சவன அவங்க கேக்குறாங்க, என் கம்பெனி ஜாயின் பண்ணிக்கிறீங்களா, எவ்வளவு தருவீங்க? 8 lakhs per annum. நோ 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 அப்படின்றான். அப்ப அதுக்கு மேல ஐப்படத்து சொல்லுவாங்கல்ல, அவனை குத்தணும், அவனை ஆசிட் அடிக்கணும், அதுக்கு மேல அப்படின்னா 9 lakhs கொடுத்தாலுமே போகிறதுக்கு ரெடியா இல்ல பையன். ஏன்னா he knows opportunity, he knows value. எப்பவுமே உங்களோட வேல்யூ நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க எப்பவுமே கீழே இறங்க மாட்டீங்க, தரம் தாழ்ந்து போக மாட்டீங்க. உங்க வேல்யூ உங்களுக்கு தெரிஞ்சுச்சுன்னா ஆல்ரெடி நீங்க +2 மார்க்கெட்ட போய் என்ன ப்ரூவ் பண்ணிட்டீங்க, டான் அப்படின்னு ப்ரூவ் பண்ணிட்டீங்க. அப்ப சிஐடியை விட்டு வெளியே போகும்போது நீங்க என்னன்னா எப்படி போனோம், டானுக்கெல்லாம் டானா போகணும். சரியா? அதுதான் வள்ளுவர் என்ன சொல்லுவார்னா, கற்றாருள் கற்றார். படிச்சவன்லயே சூப்பரா படிச்சவன் யாரு அப்படின்னா கற்றாருள் கற்றார் எனப்படுவர், கற்றதை செல சொல்லுவார்ன்றாரு. தான் படிச்சத யார் ஒருத்தன் ஒரு கூட்டத்துக்கு முன்னாடி இல்ல பேசுறானோ அவன் தான் யாரு, கற்றாருள் கற்றார். நம்ம ஸ்டைல சொல்ல போனா டானுக்கெல்லாம் டான். அப்ப நீங்க சீட்ல இருந்து வெளியே போகும்போது எப்படி போனோம், பெஸ்டா போனோம். +2ல எவ்வளவு மார்க் எடுத்தீங்களோ அதை விட பெஸ்டா போனோம், நல்ல பேக்கேஜ்ல போனோம். அது உங்களால மட்டும்தான் முடியும். அதாவது ஏதோ ஒரு குப்பாத்தமா முப்பாத்தமா காலேஜ்ல படிக்கிறான் வச்சுக்கேன், அவனை கூப்பிட்டு வந்து நீ டான் அப்படின்னா அவன் டான் ஆக மாட்டான், அவன் தண்டனக்கா டானா இருப்பான். சரியா? ஒண்ணு டானுக்கெல்லாம் டான் ஆகலாம், இல்ல தண்டனக்கா டான் ஆகலாம். சரியா? அப்ப நீ சிஐடினா ஆல்ரெடி யூ ஆர் ப்ரூவன். +2லயே நீ முடிவு பண்ணிட்ட நீ டான் தான். அப்ப சிஐடில இருந்து போகும்போது யூ ஹேவ் டு கெட் இன்டு பெஸ்ட் பேக்கேஜ். சரியா? சோ ஆண்டனிக்கு ஒரு நல்ல பெஸ்ட் பேக்கேஜ் போன்னு சொல்லிட்டு வாழ்த்தி கங்க்ராட்ஸ் பண்ணுவோம். தேங்க்யூ சாம்பியன்ஸ். கை தட்டுங்கப்பா, எல்லாம் தட்டுங்க, தட்டுங்க, கை தட்டுங்க. தலையை தட்ட சொல்ல, கை தட்ட சொன்ன. வெரி குட், சூப்பர். எப்பவுமே நீங்க என்ன தெரிஞ்சீங்கன்னா லைஃப்ல ஈஸியா முன்னேறதுக்கு ஒரு வழி இருக்கு. என்னன்னா